ஈமச்சடங்கு காரியங்களுக்காக கெடா, ஜோஹர், ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பினாங் ஆகிய மாநிலங்களில் இந்து மின் சுடலைகளை நிர்மாணிப்பதற்காக அரசாங்கம் 2 கோடி ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. அதிகமான இந்திய மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்கள் என்ற அடிப்படையில் அவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அவ்வகையில் ஜோஹர் 2 மின் சுடலைகளையும் மற்ற 4 மாநிலங்களில் தலா 1 மின் சுடலையும் நிர்மாணிக்கப்படும். நேற்று புத்ராஜயாவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது பிரதமர் அவ்வாறு சொன்னார். இந்திய சமூகத்தின் நலன்கள் ஒற்றுமை அரசாங்கத்தால் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சிறிய சான்று. அதோடு கல்வி, வழிபாட்டு தளங்கள், வேலைவாய்ப்புகள் உட்பட அனைத்து முக்கிய அம்சங்களும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இவ்வேளையில் அக்டோபர் 18ஆம் தேதி அறிவிக்கப்படவுள்ள 2025 வரவு செலவு அறிக்கையில் இந்திய சமூகத்தின் நலனை உறுதி செய்யும் வகையில் முந்தைய வரவு செலவு திட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட சில திட்டங்கள் தொடரப்பட உள்ளன. மித்ராவுக்கான நிதி ஒதுக்கீடு, தொழில் முனைவோர்களுக்கான துக்கூன் பொருளாதார நிதி, அமானா இக்தியார் மலேசியா வாயிலாக ஒதுக்கப்பட்ட நிதியும் அவற்றில் அடங்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார்.